So a charge of 5 coulomb is given a displacement. அப்போ displacement எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.5 மீட்டர் கரெக்டா சார்ஜ் வேல்யூ வந்து 5 coulomb இருக்காங்க ஸோ displacement வந்து 0.5 மீட்டர் ஸோ the work done in this process work done வந்து 10 joule potential difference கேட்குறாங்க ஸோ potential difference வந்து நமக்கு வந்து work done divided by Q கரெக்டா பட் இங்கே வந்து okay potential difference between the 2 points வேணுங்கிறது நம்ம வந்து VA minus எங்கிருந்து எங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஸோ சார்ஜ் இங்கே A to B மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.5 மீட்டர் ஸோ ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் ஃப்ரம் A to B will be equal to what Q into W equal to Q into V இல்லையா ஸோ Q into potential difference எங்கிருந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் சரியா ஸோ இப்போ நமக்கு இது வேணும்னா என்ன பண்ணலாம் சார்ஜ் ஜஸ்ட் டிவிஷன் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து எவ்வளவு ஒர்க் டன் 10 ஜூல்ஸ் சார்ஜ் எவ்வளவு 5 கூலும் VB மைனஸ் VA ஸோ இட் இஸ் 2 வோல்ட் சரியா நெக்ஸ்ட் 30th கொஸ்டின் என்னது the work done in carrying a charge of 5 microcoulomb okay so A to point B இங்கே வந்து என்னது 5 microcoulomb நம்ம எடுத்துட்டு போகிறோம் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க 10 milli joule okay in a work done in carrying a charge of 5 microcoulomb from a point in an electric field is 10 milli அப்போ work done கொடுத்துருக்காங்க ஓகேயா ஸோ work done equal to 10 millijoule it is 10 into 10 to the power minus 3 joule when potential difference கேட்டிருக்காங்க அப்போ work done in moving the charge A to B will be equal to charge into final potential minus initial potential correcta so VB minus VA அப்போ VB minus VA வேணும்னா W A to B divided by Q W எவ்வளவு 10 into 10 to the power minus 3 charge எவ்வளவு 5 microcoulomb so இங்கே வந்து 2 into 10 to the power 3 வரணும் அப்போ 2 kilovolt ஓகேயா பாசிட்டிவ் ப்ளஸ் அதனாலதான் உங்களுக்கு சைன் வச்சு நான் சொன்னது A to Bல ஒர்க் டன் பண்ணோம்னா ஏலேருந்து பிக்கு மூவ் ஆனோம்னா ஒர்க் டன் இன் மூவிங் A to B must be equal to what Q into final potential minus initial potential VB minus VA வரும் சரியா அப்போ போடும்போது உங்களுக்கு கரெக்டான சைனோட வந்து நெக்ஸ்ட் ஹாலோ மெட்டல் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் இல்லையா ஸோ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் இஸ் சார்ஜ் such that the potential on its surface becomes 80 volt. The potential at the center, but நமக்கு தான் தெரியுமே potential என்ன படிச்சிருக்கோம் சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் at each point okay inside the sphere or shell okay எங்கிருந்து எங்க center to the surface என்னவா இருக்கும் potential is constant கரெக்டா potential constant அதனுடைய வேல்யூ என்னப்பா KQ by capital R R வந்து என்னது ரேடியஸ் கரெக்டா ஸோ கான்ஸ்டன்ட் தானே படிச்சிருக்கோம் ஸோ அப்போ 80 வோல்ட்டுங்கிறது வந்து த்ரூ அவுட் தான் இருக்கு ஸோ பொட்டன்ஷியல் அட் த சென்டர் என்னதான் 80 வோல்ட் சரியா